விஜய் அவர்கள் முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 3 திட்டங்களை வந்து கையெடுத்துட்டார். அதில் மிக முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார் துவக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நீங்க ஏன் தூக்கி வைக்கல, நீங்க என்ன தூக்கி வைக்கலன்னு கேட்டுக்கிட்டே எல்லாம் இருந்தீங்க. இப்போ வந்து தூங்கி வச்சாச்சு. அதில் வந்து நிறைய குற்றங்கள் வேற கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க எதுக்குங்க அந்த பாட்டு போட்டீங்க, சினிமா பாட்டை எங்க நீங்க போட்டீங்க, அதுபோக பார்த்தீங்கன்னா லெட்டர்ல தவறாலாம் இருக்கு அப்படின்ட்டு, அதாவது வேண்டாத மாமியா கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் அப்படின்னு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படி நிறைய குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி சவுக்கு சங்கர் அவர் நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்கியிருந்தார். இபிஎஸ் அவர்கள் தகுதியே இல்லை அப்படிங்கிறத தாக்கி பேசியிருந்தார். கட்டப்பா வந்து பாகுபலியா குத்திட்டாருங்க, குத்திருக்கிறாருங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பெரிய ஒரு அசைன்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறார். அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவங்களை பிடிக்க தொடங்கி இருக்கிறார். இதன் மூலமாக முக ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு செக் வைக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு செக் வைக்கிறாரு, இன்னைக்கு ரத்தீஷை பிடிக்க போகிறார் அப்படின்னு பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க வரும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிட்டுங்க. எங்க ஊர்ல கரண்ட் இல்லைங்கன்னு நிறைய பேர் வந்து போராட்டம் பண்றதை பாக்குறீங்க. இதற்கு மிக முக்கிய காரணங்களாக என்னென்ன இருக்கிறது, திருடு போகின்றன, ஃபீஸ் கேரியர் திருடு போகின்றன அப்படின்ற நேற்று நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். ஃபீஸ் கேரியர் மட்டுமா திருடுறாங்க, காப்பர் கம்பி 800 கிலோ திருடிட்டான்றாங்க, மின்மாற்றில் உள்ள உயிரிழப்பு திருடிட்டான்றாங்க, எதை பார்த்தாலும் திருடுறாங்க, திமுக குரூப் திருடான்றாங்க. ஏற்கனவே முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், கலைஞர் அவர்கள் இறந்து போகவில்லை, ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்பதான் தெரியுது இந்த ஃபீஸ் கேரியர் திருடலாம் யாருன்னா இதெல்லாம் கருணாநிதி தனம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்கி வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை அதிரடி படை வந்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய நாள் ஒரு விமர்சனமாக வச்சு துவக்கி வைக்கலன்னு தலைவர் விஜய் அவர்கள் நேற்று துவக்கி வச்சிருக்காரு. இதுல மிக சிறப்பாக என்னன்னா வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோனை வச்சு கண்காணிக்கிறாங்க எங்க என்ன நடக்குது, இந்த படைகள் எப்படி இயங்கும். அதாவது இந்த டிஜிபி ஒரு அந்த அலுவலகத்திலேயே தனியாக இதுக்குன்னு ஒரு ஐஜி, அதுக்கு பிறகு ஒரு கண்காணிப்பாளர், அதுபோக 4 துணை கண்காணிப்பாளர்கள், அதுபோக 4 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்கள் அங்கே மட்டுமே தலைமையத்தில் இயங்கும். அதற்கு பிறகு இது அப்படியே முழுக்க தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஒரு 270 படைகள் இருக்குன்னு தனி ஃபோர்ஸாக இயங்கும். ஒவ்வொரு மாவட்டங்கள் வழியாக இப்போ வந்து இறக்கியிருக்காங்க. தற்போது 70 படைகள் இயங்கியிருக்கு. சென்னையில் மட்டுமே ஒரு 12 படைகள் இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. நேற்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 24 மணி நேரமும் இந்த படை இயங்கிக்கிட்டு இருக்கும். 24 ஹவர்ஸ் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. எந்தெந்த ஏரியாக்களில் இன்னைக்கு வந்து அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள், பெண்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்கள், கல்லூரி வளாகங்கள், அந்த பகுதிகள் எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கும். தற்போது வந்து 100 என்ற எண்ணை நீங்கள் அவசரமாக இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். அதற்கு பிறகு தனியாக ஒரு நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் குரூப் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா பெண்களுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் வந்து அந்த சிங்கப்பெண் படைகளுடைய சப் இன்ஸ்பெக்டரோட கனெக்டட் இருக்கும். இது மாதிரியான பல திட்டங்களை வச்சு பெண்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் உணர்ந்து இது ஒரு பெரிய திட்டமாக கொண்டாந்து செயல்முறை பிடித்திருக்கிறார். தற்போது 70 படைகள் செயல்முறை திட்டங்களை நேற்றிலேருந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பேசிட்டு இருக்கும் போது மனுஷன் சூப்பராக பேசியிருந்தாப்ல. என்ன மேட்டர்னா ஒரு உணர்வுபூர்வமாக பேசியிருந்தாப்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பெண்களுக்கு பாதுகாப்பான படை, என்னுடைய தங்கைகளுக்கு பாதுகாப்பான படை. எப்பயுமே இந்த பெண்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும்னா அது வந்து என் அண்ணே அப்படின்னு நீங்களும் நம்ம தங்கச்சி அப்படின்ற முறையில் அவருக்கு ஒரு பாசம் இருக்கும். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா மனசுக்கு வந்து கலங்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? திமுக பீரியட்ல அவனுங்க கட்டுக்கடங்காத அளவுக்கு இந்த போதை பழக்கங்களை தெளிச்சிட்டு போயிட்டாங்க. வேர் ஊன்றி கிடக்கு. அந்த வேரை அறுத்து கொண்டு வரதுக்கு சில நேரங்கள் ஆகும். பெண்கள் பாதுகாப்பு போல நான் ஒரு எல்லா அளவும் சமரசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வார்னையே கொடுத்துக்கிறாப்புல. எவனாச்சும் கையை வச்சுட்டு எஸ்கேப் ஆகலாம் மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறார் இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை. உண்மையிலே பாராட்டத்துக்கு விஷயம். இப்போ வந்து நம்மளுடைய உதயநிதி வந்து ஒப்பறிச்சுக்கிறாப்புல. என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறீங்க, நீங்க பிங்கு படையில நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறீங்க, இது எங்க பிங்கு படங்க, நாங்க ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் வச்சிருந்தாங்க, நீ இப்படி பண்றீங்களான்னு சொல்லிடுறாங்க. பிங்கு படை இருந்துச்சு, எங்கேயாச்சும் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? நீங்க அதுவும் சென்னை மாதிரியான பெரிய இடங்கள்ல இருக்கும். இதுங்கிறது எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்கள் ரீதியாக இருக்கும். 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கும். இது புதுசா இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டம். உங்களை மாதிரி இந்த ஜல் ஜீவன் திட்டத்துக்கெல்லாம் பிரதமர் மோடியோடைய எல்லா திட்டங்களுக்கும் ரோடு வந்து பிஎம் அந்த திட்டத்தில் வந்திருக்கோம். பக்கத்தில் நம்ம ஐயா சிரிச்சு உட்காந்துருப்பாங்களே, இப்படி முக ஸ்டாலின் ஐயா அதை அப்பனை மௌன் பிடிச்சி வச்சு உட்காந்துருப்பாங்க. ஏதாவது கல்யாண வீட்டில் ஃப்ரெண்டுக்கு வாழ்த்து மலர் அடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. இது வேற, புரியுதா? அது போக இதில் குறை கண்டுபிடிக்கிறத பார்த்தா அது சிரிப்பாக இருந்துச்சு.
அதாவது ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டாங்கப்பா. அந்த ஏஐ வீடியோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஏஐ வீடியோ நீங்கள் பண்ணீங்கன்னா பின்னாடி உள்ள எழுத்துக்கள்லாம் வேற மாதிரி வரும். அது வந்து சாதாரணமாக தான், அது ஏஐ அதிகமாக கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு ஏஐ வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போட்டாங்க, இந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை எப்படி இயங்க அப்படிங்கல. அதில் வந்து சில எழுத்துக்கள் தவறாக இருந்துச்சான். அதை டிவியில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறானுங்கண்ணா, இங்கே பாருங்க தமிழை வந்து ஒரு முதலமைச்சர் பங்கேற்கிறதுல ஒரு விழாவில் ஏஐயில் வந்து தமிழையே தவறாயிட்டீங்களே. அது இந்த வானதி சீனிவாசன் மட்டும் இருக்கு. சே, தமிழ்நாடே தலை குனிந்து விட்டது இதை கண்டு தமிழ்நாடு தலை குனிஞ்சது நீ பார்த்த. அதாவது அது ரொம்ப விஷுவலா என்ன விஷுவல் ஓடிட்டு இருந்தா பின்னாடி உள்ள லெட்டர்லாம் யாரும் பார்க்கல. இந்த வானதி சீனிவாசம்மா என்ன பண்ணிச்சுன்னா குறியிட்டு தமிழ்நாடே தலை குனிந்து விட்டது, தமிழை தப்பா பேசிட்டீங்களே அப்படிங்குது. நம்ம பிரதமர் மோடி வரும் போதெல்லாம் போங்க வணக்கம் மக்களை, எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மக்களை அப்படிலாம் பேசும்போது திருக்குறளை கண்டனமா வெட்டி பேசினா அப்படியா அவங்க மோடி ஐயா அப்ப வந்து தமிழ்நாடு தலை குனியலையா, இப்போதான் தலை குனிஞ்சிருக்குதா? ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இல்லாமல். அப்புறம் வந்து பாருங்க, தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த பங்கேற்ற விழாவில் வந்து சினிமா பாடலுக்கு ட்ரம்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்க. அது நம்ம இந்த சிங்க பெண்ணே அந்த பாட்டு ட்ரம்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்க. ஆலப்புறான் தமிழ் மியூசிக், அந்த ஆலப்போறான் தமிழ் அந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இது ஒரு அரசு விழாவில், இது சினிமா விழாவெல்லாம் கேட்டு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இது திமுக. இதே நம்மளுடைய முக ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ஒரு மோடி அவர்கள் பங்கேற்ற விழாவில் தான் புது மாப்பிள்ளை மாதிரி பட்டு சட்டை போட்டுன்னு சோக்கா அப்படி வந்து அப்படி அப்படி பொம்மை மாதிரி வந்துட்டு அதில் வந்து இந்த பாட்டு போட்டு தான் என்ட்ரி ஆனாப்புல. அன்னைக்கு வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தீங்களே. இல்லை, உங்க ஆளு பண்ணும் போதெல்லாம் அது தெரியாது, எங்க ஆளு பண்ணும்போது உங்களுக்கு எப்படா தெரியுது? ஐயோக்கிய பயலோல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் கடந்து போகும். நிறைய பேர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால இப்படியாக நேற்று முழுக்க அந்த விழா நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. ஒரு விழா நடந்துச்சு, ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை கொண்ட மக்கள்கிட்ட சேருங்க. ஆளுங்கட்சியாக தான் எதிர்கட்சியாக தானே நல்ல திட்டம். நம்ம கமலஹாசன் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாப்ல பாருங்க, சூப்பராக ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்கு வந்து வாழ்த்துக்கணும். அதே மாதிரி மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் மனம் வர வந்து வாழ்த்துவதற்கு, உங்களை மாதிரி அள்ளி தூத்துவதற்கல்ல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுக்கு சங்கர் பேசின விஷயத்த நமக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த சவுக்கு சங்கர் பேசின விஷயத்த நேற்று விஷுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை நான் உன்னிப்பாக கவனிச்சது வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்காக எல்லாருமே சம்மதிச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சார் எல்லாருமே சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த எல்லாருல 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சம்மதிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தார். ஏன்னா சவுக்கு சங்கருக்கு எல்லா கட்சிகளில் உள்ள பெரிய பிரமுகர்கள் தெரியும், அதிமுக உள்ள பெரிய அமைச்சர்கள் தெரியும், அவங்க மூலமா இந்த மேட்டர் எனக்கு வருது அப்படின்ட்டு மீடியாக்கள் வந்து இதை ஓப்பனா சொல்றாங்க. இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. எம்ஏ பேபி சொல்லிட்டாங்க. ஆராசாவே இந்த மேட்டர் சொல்லையா, ஆராசா என்ன சொன்னாப்புல 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருப்பாங்க அப்படின்னு பேசியிருந்தேன்ல, அதெல்லாம் உண்மை. அது எனக்கு என்ன சிரிப்புனா, உதயநிதி ஸ்டாலின் டிவி தூக்கி போட்டு உடச்சு விட்டு அம்மா கிட்ட போய் அழுதாரு அப்படிங்கும். சின்ன வயசுல எனக்கு நான் பண்ண நடப்பெல்லாம் வந்துட்டு சின்ன ஒரு 4 வயசுல நான் பண்ணதை உதயநிதி ஸ்டாலின் வந்து 44 வயசுல பண்ணியிருந்தாப்பல. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜய வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாது என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை கூப்பிட்டு தம்பி அழுவுது, நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். ஒரே ஒப்பாரி வச்சு அப்படிங்கிற போது தெரிஞ்சது இதுல 2 லெப்ட்டுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வாய்க்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி, எதுங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கா, அதை ஆட்சி அமைக்கிறதானுங்க ஒரு ஜனநாயகம், அதானங்க கரெக்டு அப்படி இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கெல்லாம் இவங்க சமாளம் தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு இதுல இன்னும் கொடுமானா திருமாவளவன் 2 சீட்டு வச்சுட்டு நீங்க முதலமைச்சர் ஆகலாம் நீங்க யோசிச்சிருக்க பாருங்க. அதாவது ஒரு தலித் ஒரு நபர் முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படிலாம் நடந்திருந்தா சந்தோஷம் தான். ஆனா ஒரு கட்சி பெரும் பகுதியான மக்கள் தேர்ந்தெடுத்து அன்பு செலுத்தி ஒரு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்ட ஒரு 108 சீட்டு பிடிச்ச தாவேக்காவை தூக்கிட்டு நம்ம 2 சீட்டை வச்சுட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிடலான்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அப்ப ஜனநாயக படுகொலைக்கு முதல் காரணமே நீ தான். அடப்பாவிகளா, நேற்று அவர் சொல்லும் போது எனக்கு பெரிய ஷாக்கர்னா இந்த 2 லெஃப்ட் நீங்க இந்த ஊதுறாங்களா அவன் என்ன ஊதிருப்பாங்க அப்படிங்கிறதா. அதுக்கு பிறகு பார்த்தோம் இதுதான் களம். இதை நம்ம வந்து லைவ்லயே வச்சிருக்கோம். இதை மக்கள்கிட்ட போய் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதரை, விஜய் என்ற ஒரு நபரை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா அப்ப பாரியா நம்மளால சம வைட்டாதங்கிறாப்பால.
எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குது. ஆனா அப்படி மட்டும் ஒன்று நடந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இடையில பூந்து ஏதோ ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிட்டு அன்னைக்கு வந்து அது நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணி தானே அன்னைக்கு நடந்திருக்கோம். நடந்துட்டு நாங்கள் வந்து நம்மளுடைய திருமாவளவன் வந்து முதலமைச்சர் சீட்டில் நீங்கள் உட்கார்ந்துருவீங்களா? இவ்வளவு ஒரு இத்தனை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தாவேக்காவை உதறி தள்ளிட்டு நீங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து எல்லா கூட்டு களவாணிகளும் கூட்டு சேர்ந்து திருமாவளவன் வைக்கிறது எல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல திருமாவளவன் வந்துட்டு உட்கார்ந்துனாங்களா? விசிகான்ற கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் அழிச்சு ஒழிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க. எங்க யோகிய மாதிரிலாம் பேச முடியாது. இதே வன்னி அரசு என்ன வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்கிறது நீங்க இன்னும் இணையத்தில் இருக்கிறது. இதே கரூர் சேமை நடக்கும் போது என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விஜய் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு எழுதியிருக்கிறாருங்கிற மேட்டர்லாம் இன்னும் கண்கூடா எனக்கு தெரியும். என்னென்ன வார்த்தைகளை பேசினாரு. இன்னைக்கு அவருக்கு அமைச்சர் பதவியில் உட்காந்து ஜாலியாக இருக்கிறாப்புல. கிடைக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே வந்து நம்ம மாரிதாசன் இருந்து இன்னைக்கு பல தவறான கருத்துக்களை பேசினாரனால இன்னைக்கு வந்து உள்ள கொண்டு வச்சோம். வெளில வந்தாப்புல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கரூர் சேம்பேடு காலங்களில் நமக்கு ஆதரவாக செயல்பட்டது இதே பிஜேபி, இதே அதிமுக, இதே சவுக்கு சங்கர், இதே மாரிதாஸ். அந்த நன்றி கடையும் மறக்கக்கூடாது. அப்படிங்கிற செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்கா, இன்னைக்கு அலசு போனாங்க, வெளில வந்தாச்சு. அவர் இன்னும் இப்படி பேசுறான்னு பார்ப்போம். ஆனால் செஞ்ச நன்றி கடன் நான் மறக்க மாட்டேன். அதற்காக நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் மாரிதாஸுக்கு மேல ஒரு சாஃப்ட் காரணம்னா அது ஒரு காரணம், சவுக்கு சங்கர் மேல ஒரு சாஃப்ட் காரணம் அது ஒரு காரணம். இதே மாரிதாஸும் சவுக்கு சங்கரும் என்ன பேசினாங்கன்னா, கரூர் சேம்பேடுல வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படியும் பேசினாங்க. அதுவும் ஞாபகம் இருக்கும். எல்லாமும் இந்த மைண்ட்ல இருக்கும்யா. இன்னும் எத்தனை காலத்துக்கு சரி விஜய் அவர்களை தவறாக சித்தரித்தவர்களாக இருந்தது, விஜய் அவர்களை புறம் பேசினவர்கள்லாம் இன்னைக்கு இன்னும் 10 வருடம் கழிச்சு எந்த நல்ல இடத்துக்கு போனாலும் நாங்கள் இன்னும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படியாக இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் நல்லா வார் மாறி விட்டாப்புல. யாரு? நம்மளோட எடப்பாடி. அவர் எடப்பாடியை நம்மள சொம்புத்திக்கிட்டு இருந்தாப்புல ஒரு காலத்துல. இப்போ தூக்கி விட்டு உடச்சிட்டோம்னா அது தெரியும், திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கரோட எண்ணமா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அதிமுகவை மட்டும்தான் ஒழிக்க முடியும் அவர் நம்பினாரு. அதனால சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் அது நடக்கல. அப்படிங்கும் போது அதிமுகங்கிற எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியும். மாத்திருங்க, அந்த அவராக வேண்டாம் 11 தோல்வி வச்சுட்டு இன்னும் கட்சி நாசம் பண்ணிவிட்டா, எலும்பு கூட இருக்கு அப்படின்ட்டு கத்தியால கட்டப்பா குத்துற மாதிரி இஸ்குன்னு குத்திருக்கிறாப்பல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இந்த ரத்தீஷ் மேட்டரை தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க பல ஊடகங்களான ஜூனியர் வீடு நினைக்கிறேன் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த KA நேருடைய 1020 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் 8வது ஒரு குற்றவாளியாக ரத்தீஷை சேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய செக்மேட் மாதிரி ஒரு கேம்னு விஜய் அவர்கள் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்கள் எதற்காக இந்த கேமை பிளே பண்றாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கடந்த காலங்களில் 2021 இருந்து 2026 அந்த காலகட்டங்களில் திமுக பண்ண எல்லா ஊழல் இருக்குல்ல, ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த ஊழல் எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருப்பானா, ரத்தீஷ் என்ற அப்படின்னு நபர் இருப்பார். அவர் என்னன்னா, இது எல்லாமே யாருடைய கண்ட ரத்தீஷ் அப்படின்ற நபர் உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. அதாவது ஒவ்வொரு துறை அமைச்சரும் இவர் லிங்க்ல இருப்பார். இந்த துறையில இப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம், இப்படி ஊழல் பண்ணலாம், இப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது யாரும் பார்த்தா ரத்தீஷ்ன்ற நபர் தான் கொடுப்பார். இன்னைக்கு 1020 கோடி ரூபாய் வந்து KA ஊழல் பண்ணியிருக்காருன்னா முழுக்க அவரை சுருட்டிட்டு போயிருப்பாரா? மாநகராட்சியில இந்த பணி நியமனங்களுக்கு 2538 பணி நியமனங்கள் இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் பணம் வாங்கினாங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இப்போ ஈடி கையில் இருக்கு. அது போக அந்த டெண்டர் விட்டாங்கல்ல, அந்த டெண்டர் விட்டதுலாம் பல கோடி ரூபாய் ஊழல் சொத்து மொத்தம் 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு. அதுல அந்த ரத்தீஷோட பங்கு தான் மிகப்பெரிய பங்கு. அது எல்லாத்துலயுமே இந்த டெண்டரா நீங்க இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அந்த பணத்தை இப்படி கொடுங்கன்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட் பணத்தை கட்சி நிதின்ற பேர்ல எங்க கொண்டு போவாங்கன்னா திமுக கொண்டு போவாங்க, MK ஸ்டாலின் கொண்டு போவாங்க, உதயநிதி ஸ்டாலின் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பகுதியான அமௌண்ட் யாருக்கு போனா நேரடியாக அந்த அமைச்சருக்கு போயிடுங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்ப அந்த ஊழல் வழக்குல 1020 கோடி முழுமையா KA மட்டும் தான் பண்ணிருக்காரா? இல்ல, யாரு பண்ணிருக்கா? நம்மளுடைய MK ஸ்டாலின் பேரும் இதுல வருது, உதயநிதி ஸ்டாலின் பேரும் வருது. அவங்களை டைரக்டா கொண்டு வருமா? முடியாது. இப்ப என்னன்னா இதற்கெல்லாம் மூல காரணமா இருந்தது யாரு? ரத்தீஷ். இப்ப ரத்தீஷ் அதுல சேர்த்தாங்கன்னா ஈடி வழக்கு ஆல்ரெடி இப்போ வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் வந்து FIR போட்டுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழக்குகளை விசாரிக்க ரத்தீஷை பிடிச்சிருவாங்க. அந்த ரத்தீஷை பிடிச்சா இந்த பணம் ரத்தீஷ்கிட்ட இருந்து எங்க போனுச்சு, நீ அந்த பணம் எங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் எங்கே போனுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் போனுச்சு. அதற்கு பிறகு திமுக தலைவராக இருக்கக்கூடிய கொளத்தூர் முன்னாள் MLA இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலினுடைய கணவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய MK ஸ்டாலின் போனுச்சு. அப்படிங்கிறத லாக் பண்ணி இப்ப வச்சாச்சு. இன்னைக்கு ரத்தீஷ்ன்ற ஒரு நபரை உள்ள சேர்த்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுகவும் கலங்கி நிக்குது என்ற தலைமை கலங்கி நிக்குது. ஏன்னு கேட்டா இந்த ரத்தீஷ் இந்த கேஸ்ல மட்டும் கிடையாது, ஏற்கனவே உள்ள செந்தில் பாலாஜியுடைய ஊழல் வழக்கடா இவர் ஒரு முக்கிய காரணமா இருப்பாரு. அதுவும் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது இப்ப நேற்று கூட நீங்க நியூஸ் சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பொருட்களும் விலை ஏறிவிட்டது. என்ன பொருட்கள் விலை ஏறிட்டு? கட்டுமான பொருட்களோட விலை ஏறிவிட்டா.
அது வந்து எல்லா நியூஸ் சேனலும் ஒரே சமயத்தில் ஒளிபரப்பினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அது எதற்காக ஒளிபரப்பினாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குவது. அங்க பாருங்க, இப்ப நீங்க கல்குவாரியில மூடிட்டீங்களங்க, நீங்க ஒரு 150-200 கல்குவாரியில மூடினதுனால இப்ப வந்து மண்ணு, ஜல்லி, எம்சாண்ட் எல்லாம் விலை ஏறி போச்சுங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை உண்டாக்குவதற்கு. அது இந்த பதட்டத்தின் மூலம் என்ன ஆகும்? இது நீங்க தவறு, மூடுறது தவறுன்னு மக்களே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அப்போ அந்த டி.கே. பிரபு அவர்கள் வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து மூடினாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு அவங்க வாயில இதெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் போது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய அறப்போர் இயக்கத்துடைய ஜெயராமன் அவர்களும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அது வழி கூட எங்கெங்கெல்லாம் போகுது இப்போ இன்னைக்கு அந்த கட்டுமான நிறுவனங்களே அவங்களே முன் வந்து சொல்றாங்க அதெல்லாம் பொய்ங்க. அந்த எம்சாண்டு ஏற்றிட்டு போகிற லாரிகள், அதுக்கு பிறகு அந்த நிறுவனங்களே சொல்லுது அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் ஏற்றலையே, அதெல்லாம் போய் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ தெரியுதவங்க என்ன ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு. மீடியாக்கள் மூலமா பெரிய லாபி ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதா? அதோட கண்டினியூட்டியாக தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இந்த திருநெல்வேலியில் அடைமதிப்பான் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு 54 கல்குவாரிகள் வந்து அளவுக்கு மீறி வெட்டிட்டாங்க. அதாவது ஒரு 6 லட்சம் கனமீட்டர் வந்து இவங்க எக்ஸஸா வெட்டி திருட்டு போயிட்டாங்க. அதோட இழப்பு மட்டுமே 10,000 கோடி ரூபாய் இழப்பு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த நிறுவனத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிட்டாங்க அதனுடைய ஆணையர். அதுல வந்து புவியியல் மற்றும் இந்த சுங்கத்துறை அவர் ஆணையராக ஒருத்தர் இருந்தார், ஜெயகாந்தன் அப்படின்றவர். அவர் என்ன பண்றாருன்னா செக் பண்ணிட்டு சரிங்க ஒரு 15 கோடி ரூபா கொடுத்தா போதுங்க. ஏன்னா டேய் வெட்டி எடுத்தது 10,000 கோடி ரூபா மதிப்புள்ள இதாக வெட்டி எடுத்து தின்ட்டு போயிட்டாங்க, அதுக்கு அபராதம் போட்டது 300 கோடி ரூபா. அந்த 300 கோடி கட்டிக்கலாம்ல, அதையும் குறைச்சிட்டு நீங்க 15 கோடி கொடுத்தா போதுங்க. இந்த 24 கல்குவாரிகளை நீங்க மறுபடியும் எங்களான்னு கொடுத்துட்டாங்க. ஆனா திருட்டு பாயில இப்படி 10,000 கோடி ரூபாய் சொத்தை இந்த ஆணையர்கள், துணை ஆணையர்கள், ஐஏஎஸ்கள், அமைச்சர்கள்ட்டு ஒட்டு மொத்தமா சொல்ல போனா 1 லட்சம் கோடியை தாண்டி இவங்க திருடுனது அப்படின்னு சொல்லுது. அதான் சொல்ல போன பார்த்தீங்கன்னா இந்த மின்மாற்றில ஒரு 75,000 கோடி வரைக்கும் இருக்காங்க அப்படின்ட்டு அறப்போர் இயக்கம் அவங்க சொல்றாங்க. இப்போ சொல்ல போனா பார்த்தீங்களா இன்னைக்கு ரொம்ப மாசம் 2,500 ரூபாய் பணம் தரப்போறாரு விஜய் அவர்கள். இது எப்படி கொடுப்பீங்க? இவ்வளவு வருவங்க நீ எப்படியா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா? அவங்கள்ட்ட சொல்லுங்க. இன்னைக்கு இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இவங்க திருடிருக்காங்க திமுக ஆட்சியில. குறைந்தபட்சம் ஒயின் ஷாப் ஊழல் மட்டுமே, டாஸ்மாக் ஊழல் மட்டுமே 40,000 கோடி தின்னுட்டு போயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் திருடிட்டு போயிட்டாங்கன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போனார்ல. அதெல்லாம் அந்த 1 லட்சம் கோடியை 2,500 இந்த மக்களுக்கு இப்ப 2,31,00,000 இது இருக்குன்னு நினைக்கிறேன், ரேஷன் கார்டு இருக்குன்னு. அவங்க எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்கு எந்த கவலை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா அப்படி சொல்றாங்க. இவங்க திருடின காசு மட்டுமே ஒரு இதுக்கு. அப்போ இவங்க இன்னும் வேற எந்தெந்த துறையெல்லாம் ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறது இங்க யாருக்கும் தெரியலங்கிற பட்சத்துல இப்போ தலைவர் விஜய் அவர்கள் அப்படியே நெருக்கி பிடிக்கிறார். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா பழிவாங்கும் அரசியல் பண்றாருங்க, பழிவாங்கும் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட போட்டுருந்தாங்க. கடந்த காலகட்டங்கள்ல வந்து எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு கருணாநிதி அவர்களும் கூட ஒரு எதிர்வினையாவே இருப்பாங்க. 2 பேரும் இவங்களை பழிவாங்குறது, அவங்க ஆட்சி வந்து இவங்களை பழிவாங்குறதெல்லாம் இருந்தாங்க. சொல்லப்போனா ஜெயலலிதா அம்மா வந்ததுக்கு பிறகு இதோட பழிவாங்கல் குணம் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா சட்டசபையில வச்சு அந்த அம்மாவை மாணவங்க எடுத்து விட்டாங்க சீலை வைத்து. அப்படிங்குமோ இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா கொண்டு வச்சு நைட்டு 12 மணிக்கு என்ன ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு கொண்டாங்களான்னு கத்திக்கிட்டு இருந்தா. அப்படி இல்லை நம்மளோட கருணாநிதி ஐயா அப்படி கொண்டு வச்சு ஊமுகத்தா குத்தி விட்டுச்சுன்னு வைக்கிறேன். இப்படி என்ன பழிவாங்க அரசியல் கடந்த காலங்களில் இப்போ ஒரு 10 வருஷமா இல்லை. எடப்பாடி வந்தது பிறகு நானும் திருடி திங்கிறேன், நீனும் திருடி தின்னு, உனக்கு என்ன பிரச்சனை? ரோட்ல போற தண்ணி உனக்கு ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய் எடுத்து குடிப்பா, ஆத்துல போற தண்ணி உனக்கு ஒரு ரூபாய் எனக்கு ஒரு ரூபாய் குடிப்பா, என்ன பிரச்சனை குடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே கேஸ் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் இப்ப என்ன பண்றாருன்னா அந்த சொத்துக்கள்லாம் எங்க இருக்கு, தமிழ்நாடோட நீ திருடின சொத்துக்கள் எங்க இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு கொண்டாந்து சேர்க்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மேல வந்து ஒரு 27 கோடியே 21 கோடி ரூபா 28 கோடி வச்சுங்க ஒரு ஊழல் வழக்கு ஒண்ணு இருக்கு. அவர் 2017 2016 வரைக்கும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ இந்த ஸ்ரீவருமத்துல இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவங்களுடைய இந்த பில்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கட்டடம் கட்டுவதற்காக ஒரு பெரிய கட்டடம் கட்டுறாங்க. அதுல ஒரு 28 கோடி ரூபாய் லஞ்சமா கேட்டு வாங்கிட்டாப்ல. அதை வழக்கு அறப்போர் இயக்கம் இதை பார்த்துட்டு கேஸ் போட்டு விட்டாங்க. அறப்போர் இயக்கம் எங்கெல்லாம் ஊழல் நடக்கு அறப்போர் இயக்கத்தை பொத்தனாப்பட அந்த தங்கத்தை கொண்டாந்து நீங்க செக்ரட்டரிட்ட வச்சுட்டாலே அவர்கிட்ட எல்லாருமே இருக்கும், எல்லா வழக்கும் இருக்கும். எவன் எங்க திருடனா, அதிமுகவில் எவ்வளவு திருடனா, திமுகவில் எவ்வளவு திருடனா. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா இந்த வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த வைத்தியலிங்கம் இருக்கிறார்ல, அந்த வைத்தியலிங்கம் அதிமுகவில் இருந்தார். இப்போ எங்க இருக்கிறாரு? இப்போ திமுக இருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் அவர் வந்து திமுக போய் இணைஞ்சது பிறகு அவங்க சீட்டு கொடுத்து ஒருத்தனா நின்று ஜெயிச்சு விட்டார். ரொம்ப ஏனாதி நம்ம ஒருத்தனா நின்று ஜெயிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம். அவர் மேல் உள்ள அந்த 28 கோடி ரூபாய் லஞ்ச வழக்கை தற்போதைய இப்போ இல்லை மு.க. ஸ்டாலின் அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரத்து செஞ்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. அவரை சேர்த்த உடனே இந்த வழக்கை நீங்க ரத்து பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிச்சாச்சு. நேற்று நீதிமன்றத்தில் தற்போது உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கிறார், ஆணையர் இருக்கிறார், ரொம்ப அருண் IPS அவர் கொடுத்த அறிக்கையின்படி அதை முடிச்சு வச்சாச்சுங்க.
இதையும் திறக்க வேண்டும். இதே மாதிரி திமுக காலத்துல எவையெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அதிமுக காலத்துல எவெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க, அந்த ஊழல் அமௌண்ட்லாம் சொத்து மதிப்புலாம் அப்படியே நெருக்கி கொண்டு வந்தோம்னாலே அவங்க எல்லாம் பறிமுதல் செய்தாலே இன்னைக்கு பல கோடி ரூபா, பல லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வைப்பு நிதியாக இருக்கும். நமக்கு 10 லட்சம் கோடி ரூபா இன்னைக்கு கடன் இருக்குல்ல, அதெல்லாம் அடைச்சி விட்டு கஜானாவளியும் ஃபுல்லாக நெப்பி விட்டு எல்லாருக்கும் ஒரு 2500 2500 எல்லாருக்கும் பணம் கொடுக்கலாம். எங்க அதோட சப்ஸ்கிரைபருக்குலாம் 5000 பணம் கொடுத்து நானே பரிசுரி பணிச்சுக்கலாம். அப்படியாக அவ்வளவு சொத்துக்கள் இன்னைக்கு திமுக காரங்கள்ட்ட இருக்கு. அதெல்லாம் தலைவர் அவர்கள் இன்னைக்கு நெருக்கி பிடிக்கிறார். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்டா இந்த அரசுங்கிறது சாதாரண ஒன்று எங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்குன்னு தனி இயக்குநரகம் இருக்குல்ல, அது அருணை பேசி போட்டிருக்காங்க. எந்த நாளில் எங்க போன்னு தெரியல. அவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. யாரெல்லாம் என்னென்ன ஊழல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும். அதனாலதான் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தியரி சொல்லப்படுது, அந்த தியரியை ஓரளவுக்கு ஏத்துக்கிற வந்தாலும் இருக்கும். முட்டு கொடுக்குறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் எந்த உங்களை மாதிரிலாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த போக்கிரி படத்தில் வர மாதிரி, ஐ மீன் அதே மாதிரி தான். ஒருவேளை அந்த இதாக இருந்தால் அந்த போக்கிரி படத்தில் ஒரு வில்லனை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பிளான் விஜய் அவர்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திமுகவில் எல்லா அமைச்சர்களும் எல்லா திமுக எம்எல்ஏக்களும் பெரிய அளவில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு இந்த ஃபீஸ் கேரியர், கரண்ட் கட்டுங்கிற விஷயங்கள் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கரண்ட்டுக்கு கட்டு நேற்று நிறைய பார்த்துருப்போம். நேற்றுக்கு தமிழக மின்வாரியத்துறையுமே ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு. பல இடங்களில் அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு 800 கிலோ காப்பர் கம்பியை திருடிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பல மின் மாற்றிகள் இருந்து பாகங்களை திருடிட்டாங்க. திமுக ஃபுல்லா திருடி கொண்டு போறாங்க. ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி இருந்தார்னா, கலைஞர் அவர்கள் சாகவில்லை, திமுக ஒரு தொண்டன் உருவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார்ல. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எல்லாரும் கருணாநிதி இருக்கிறாங்க இருக்கு, எங்க வந்தாலும் தேடிட்டு இருக்கிறாங்க, மின்மாற்றி திருடுறாங்க, எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இதற்கு இது களங்கமே வைக்கல. ஒரு வருஷத்துக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். இன்னைக்கு சென்னை மக்களுக்கு தெரியாதா, கரண்ட் போகுதுன்னா இதுல பல இடங்கள் இன்னைக்கு அவங்க திருடிட்டு போறாங்க, திமுக ஆட்கள் அது பண்றாங்கன்னு தெரியும். அப்ப இன்னும் கோவம் அதிகமாகும். அவங்க ஏன் புரிய மாட்டேங்குதுன்றேன். நான் சொல்றேன், நீங்க விஜய் அவர்களுக்கு எதிராக நீ என்னென்ன செய்றீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு உள்டாவா பாயும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. இந்த தற்போது இருக்கிற பல அந்த கரண்ட் கட் ஆகிற விஷயங்களுக்கு திமுக மட்டும்தான் காரணமா, திமுக மட்டும் காரணம். அவங்க ஒரு 50% அவங்க ஒரு காரணமா இருந்தாலும் பல இடங்கள்ல இந்த மின்மாற்றி பழுது. அது ஏன் பழுது? அதை தேடி நீங்க பிடிச்சி போய் பார்த்தாலும் மின்மாற்றி நீங்க வாங்கின ஊழல் இருக்குல்ல, செந்தில் பாலாஜி பெரிய அளவில் ஊழல் பண்ணி 2ஆம் தர அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கொண்டாந்து போட்டது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மின் பற்றாக்குறைன்னு என்ன இந்த உலகத்துல ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தோடி பிடிச்சி வந்தீங்கன்னா சுமார் ஒரு 1,00,000 வருடங்களுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இங்க நடந்த ஊழல் அங்க பாதிப்படையும், நம்மளுடைய தலைமுறைக்கு பாதிப்படையும். அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான்னு வச்சுங்களேன். இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். தற்பொழுது ஊழல் ஆட்சியை ஒழித்து கட்டிவிட்டு இன்னைக்கு வந்திருக்க முடியும்னா, இந்த ஆட்சியில கடந்த ஆண்டுகள் நடந்த ஊழலும் தற்பொழுது பிடிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு சுத்தமான ஒரு பெரிய கிளீன் ஆபரேஷன் நடக்கும் அப்படின்றத நம்புறோம். சரி மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.